ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11 மணிலேருந்து விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவிலே காமிச்சிட்ருப்பேன். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போகிற வழியிலே அப்படியே ஒவ்வொன்றும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு நான் போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் சென்னையில் நான் ட்ரெயினில் போனதே இல்லைங்க. சொன்னால் சிரிப்பீங்க. பஸ்ஸில் தான் போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ட்ரெயினில் தான் போகிறோன்னு நினச்சேன். எனக்கா ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. முதல் தடவை இல்லைங்களா ட்ரெயின்னா, சாதாரணமாக வெளியில் போகிற ட்ரெயின் இல்லைங்க, மெட்ரோ ட்ரெயினில் வந்து 8 வருஷம் ஆகுங்களா. ஆனால் நான் போனது என்னமோ இப்போ தான் முதல் தடவை. செம்ம ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே போய் நின்ன உடனே நான் கையை பிடிக்காமல் நின்ன பாருங்க. இந்த பக்கம் தள்ளுது, அந்த பக்கம் தள்ளுது. வடிவேல் ஒரு படத்தில் காமெடி வரும் பாருங்க, நான் கையை பிடிக்காம தான் நின்றுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் தாங்க வந்தது எனக்கு. கையை பிடிக்காமல் நிற்கவே முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குங்க. இந்த அளவுக்குலாம் பண்ணுறதுல எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. அந்த சுரங்கத்துக்குள்ளேயே ட்ரெயின் போகிறது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பாரிஸ் எல்லாமே சுற்றி முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் மறக்காமல் கண்மணி. தேங்க்யூ, பை பை.